அப்புறம் இந்த படத்தில் என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து இந்த 13 பேர். இந்த 13 பேருக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைலன்ஸ். ஒரு சாருக்கு நன்றி. இங்கே டாக்டர் பிரபு சல்மான் சாரை மீட் பண்ண நான் எதிர்பார்க்கல. ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான். அண்ட் டாக்டர் பார்த்திபன் சாரோட சேர்ந்து வேலை செஞ்ச இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படமாக என்னுடைய லைஃப்பில் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு பெரிய அனுபவம். அண்ட் சாரோடைய அந்த ஒரு குவர்க் மைண்டுக்குள்ளே, அவரோட மைண்டுக்குள்ளே போய் அதுக்கு வந்து ஒரு பேண்டு வச்சு வாசித்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. ஸோ அப்படி ஒரு 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கடந்த ஒரு 8 months to 1 year இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சார் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய எழுத்துக்கும் வந்து இசைப்படிவும் கொடுத்ததில் எனக்கு கூடுதல் சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி இது மோதன சக்ஸஸ் மீட் தாண்டி இது நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஒரு மீட்டாக தான் இது நாங்கள் பார்க்குறோம். இத்தனை குழந்தைங்க அவங்களுடைய எதிர்காலம், ஃபியூச்சர், ஏன்னா ஃபியூச்சர் ஸ்டார்ஸாக இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த 13 குழந்தைங்களும் முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அவங்க என்ன ஆனாலும் அவங்க வந்து இப்போ சொல்லப்போனால் இந்த நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க படத்தில் வரக்கூடிய ஒரு உயர் அதிகாரியாக ஆகலாம், இல்லாட்டி வந்து சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம், எஜுகேஷன் ஃபீல்டில் போகலாம், மியூசிக் ஃபீல்டில் வரலாம், ஆர்ட் ஃபீல்டில் வரலாம். பட் எந்த ஃபீல்டில் அவங்க வந்து போனாலும் நான் சின்ன வயசில் நடித்த ஒரு படம், அது ஒரு செம்ம படம் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்களுடைய சில்ட்ரனுக்கும் அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் போட்டு பெருமையாக காட்டுற மாதிரியான ஒரு படம் வந்து பார்த்திபன் சார் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப முக்கியம் சார். நான் இமான் சாரை பற்றி சொல்லணும்னா இதான் நான் அவருடைய முதல் சேர்ற ஒரு படம், முதல் புத்த மாதிரி. அது ரொம்ப சுவையானதாகவும், இவங்களுக்கெல்லாம் இந்த நேற்று ஒரு முதல் சால்வை ஒன்று போட்டாங்க இயக்குநர்கள் சங்கத்தில். அது வந்து பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங். நீங்கள் இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா, நம்ம எழுதிடுவோம் எடுத்துடுவோம். அது படமாக வர்றதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது என்னவா இருக்க போகுதுங்கிறது நமக்கு மியூசிக் தெரிஞ்ச பரவாயில்ல. நமக்கு மியூசிக் தெரியாதப்போ அது என்னவா வரும்னே தெரியாது. உங்களுக்கு டைரக்ட் பண்ண தெரியும் அல்லது நடிக்க தெரியும், இசைனா என்னன்னு தெரியாது, அது எப்படி வந்து சேரும்னு தெரியாது. அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் இந்த ஒரு 7 பாடல்கள் வரும்போதே இந்த படத்து மேலே நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, இந்த படம் வெளியானதுக்கப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும், அதை விட இந்த பாடல்கள் ஒன்று பதிவாகும் போது அதை எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சுக்கிட்டு அது கொண்டாடிட்டு இருந்தேன் நான் ராத்திரி போகமா தூக்கம் வராமல். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை இமான் சார் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. இதை ஏன் புத்திசாலித்தனமா தேங்க்ஸ் கிவிங் சொல்றோம்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க. கால்டுவெல் வேல் நம்பி, பாலா சுவாமிநாதன், பெஞ்சு ஸ்ரீனிவாசன், ரஞ்சித் தண்டபாணி அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேரும் என் மேல ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சுதான் இரவு நிலை எடுத்தாங்க. மறுபடியும் இந்த படத்துல நான் இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான விஷயம் வந்து இன்னும் வரல. அதனால முதல்ல தேங்க்ஸை கொடுத்துடலாமே, பணத்தை எப்போ கொடுக்க முடியும்னு தெரியல. அட்லீஸ்ட் சின்சியரான ஒரு தேங்க்ஸை மட்டும் முதல்ல சொல்லிடலான்னு. அதில் கால்டுவெல் வேல் நம்பியுள்ள சொந்தக்காரவங்களும் எங்களுக்கு பிடிச்சி இல்லை, சேலத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் படத்தை பார்த்துட்டு பிரமாதமான படம், குழந்தைங்களோட குடும்பத்தோட பார்க்குற படம். நாங்கள் அதுவே ஒரு அட்வான்ஸ் மாதிரி நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தேன் இப்போதைக்கு நீங்கள் கொடுத்த படத்தில். ஸோ முதல் நன்றி வந்து அவங்களுக்கு. அப்புறம் இமான் சார் சொல்லிட்டேன், கேமிக்காரி அவர் வந்து இந்த படத்தை இவ்வளோ அழகாக ஒரு ஓவியம் மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த தியேட்டர் எம்பி திரு சுரேஷ் அவர்கள், நம்ம ஏதாவது பேச்சில் அதை மறந்துடுவோம். என்ன பேரு? விஷ்ணு. நான் உங்கள் பேரை சுரேஷ்னு மாற்றிட்டேன். விஷ்ணு அவர்களுக்கு நன்றி. அப்புறம் பிரபாகர் இந்த படத்தில் கடைசியில் வந்து வேலை செய்ய வந்து கை காட்டுறாரு பாருங்க. என்ன செய்ய கை கட்டுறது. அவருக்கு வந்து நிறைய ப்ரெஷர் நான் கொடுப்பேன். எனக்கு இருக்கிற பிபியில் 3/4 பிபி அவருக்கு இருக்கிற அளவுக்கு ஏற்றி விட்டுருவேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்றி வந்து கிருஷ்ணமூர்த்தி எங்க இருக்காரு? கிருஷ்ணமூர்த்தி சும்மா கை காட்டுங்க, கை கட்டுவாங்க. இந்த கைத்தட்டெல்லாம் அவருக்கு பத்தாது. ஏன்னா இந்த படத்தில் ஏற்பட்ட டெக்னிக்கலான நிறைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணது. அப்புறம் நம்ம இந்த அளவுக்காவது இந்த படத்தை பார்க்குறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான உழைப்பு வந்து அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அப்புறம் நிக்கில் முருகன் வந்துட்டாரா? இல்லை வரல, ஒரு ட்ரெஸ் ஏதோ தச்சிட்டு இருக்காரு, அதனால அவர் கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க அசிஸ்டன்ஸ் யாராவது இந்த நன்றியை கொண்டு அவர்கிட்ட சேர்த்துருங்க. அப்புறம் இப்படி நிறைய பேரை நம்ம இந்த படத்தில் ஒருத்தராக சொல்லிட்டே வரலாம். யாருமே மறக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த படத்தில். அப்புறம் இந்த படத்தில் என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து இந்த 13 பேர். இந்த 13 பேருக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகத்தை மட்டுமே நான் பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த நேரத்தில் கொஞ்சம் கலங்கலங்க. இங்க ரிஷி வரலையா? ஓகே, ரிஷி தீபன் 2 பேருக்கும் வரல, அதனால அவங்க 2 பேருக்கும் நான் வந்து கொரியர்ல ஃப்ளைங் கிஸ் அனுப்பிடுறேன். ஓகே ஓகே. அமிர்தாக்கா, ஓகே, அமிர்தாக்கு ஹாப்பி பர்த்டே. அப்படி ஒருத்தருக்கா தனித்தனியா என்னுடைய நன்றியை வந்து நான் இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். முக்கியமா இந்த குழந்தைங்களோட தாய்மார்கள், அவங்க எல்லாருமே ஷூட்டிங் அப்பவும் சரி, இந்த படத்தோட ஒவ்வொரு ஷோலையும் வந்து நின்று பாருங்க, நிக்கிறாங்க பாருங்க, கரெக்டாக உட்காந்துருந்தாங்க. அதனால அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய, உண்மையிலேயே இந்த படத்துல எனக்கு கிடைச்ச முதல் சந்தோஷம். இந்த 13 பேரோட சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். சில நேரத்தில் சில படங்கள் வெளியாகவே போயிடுது. அந்த மாதிரி தான் இந்த படம் ஒரு 3 மாசமா ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருந்தது. என்னுடைய ஆசைகள்லாம் என்னன்னா, இந்த முதல்ல நடிச்ச இந்த படங்களை, இந்த பசங்களோட படம் வந்து வெளியாகி அவங்க அதை ஸ்கிரீன்ல பார்த்தாங்கன்னாவே எனக்கு பல கோடி எனக்கு லாபம் கிடைச்ச மாதிரி. அந்த வகையில இவங்க எல்லாரும் அவங்கள ஸ்கிரீன்ல பாக்குறது. அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்காங்க. கேட்குமா? நன்றி.